இந்த அக்கௌண்ட்ஸ் முறைப்படி படிக்கிறதுனால நாம கம்ப்யூட்டர் இதில் பண்ணுறோம் சார், டபுள் என்ட்ரியில் கணக்கு தயார் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த நடவடிக்கைக்கு நாம் என்ன பண்ணுறோம் சார், சிங்கிள் என்ட்ரி அதாவது டபுள் என்ட்ரியில் நாம் என்ன பண்ணுறோம், கணக்கை போடுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரே வரி, டிரான்சாக்ஷன் வந்து ஒரே வரி. இதுக்கு 2 வரியில் கணக்கு எழுதுறோம், அதான் டபுள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரினா ஒரே வரி எழுதக்கூடிய சிங்கிள் என்ட்ரி, டபுள் என்ட்ரினா 2 வரியில் எழுதக்கூடியது டபுள் என்ட்ரி. அந்த 2 வரி என்பது என்ன தெரியுமா, டெபிட் அண்ட் கிரெடிட். புரியுதுங்களா? ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டா அந்த டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் எது கிரெடிட் எது அப்படின்னு போடக்கூடியதான் டபுள் என்ட்ரி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். புரியுதுங்களா? இப்ப ரெண்ட் பெய்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த எது அந்த அக்கௌண்ட் சார்ந்ததுன்னு நமக்கு தெரியும். ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெண்ட் அப்படின்னு என்ன பண்றோம், நாமினல் அக்கௌண்ட். புரியுதுங்களா? அப்ப நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன சார், டெபிட் ஆன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்ப ரெண்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே, அதே மாதிரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப இந்த ரெண்ட்ங்கிறது எந்த வகையை சார்ந்தது, நாமினல் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் 10,000, இது எந்த வகையை சார்ந்தது, அதாவது அசட் அக்கௌண்ட், இம்பர்சனல் ஒரு அசட் அக்கௌண்ட் சொல்றோம். ஆனா பர்ச்சேஸ் கூட்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு அசட், சொத்து. கூட்ஸ்ங்கிறது சொத்து, சரக்குகள் அப்படின்னு சொல்றோம், வாங்கினது. அப்ப இது ஒரு சொத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன், அதாவது சேல் டு கூட்ஸ் சோல்ட் டு ராமு 5,000. அப்ப இதெல்லாம் சொல்றோம் சார், பர்சனல் ராமுங்கிற பேர் சார். இதுல கூட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால இதுலயும் கூட்ஸ் கொடுத்துருக்கு, அதனால இது அசட் இருக்குங்க. அப்ப இதுல கூட்ஸ் கொடுத்துருக்கு, அசட் வகையில சார்ந்தது. அப்ப இதுல கூட்ஸ் கொடுத்திருந்தாலும் பேர் யாருக்கு, ராமுங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நாம என்னன்னு சொல்றோம் சார், பர்சனல் அக்கௌண்ட். அப்ப ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தா அது பர்சனலா, இம்பர்சனலா, ஆர் அசட்டா, ஆர் நாமினலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். புரியுதுங்களா? அப்ப பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படிங்கிறது, கேஷும் ஒரு அசட், கூட்ஸ்ங்கிறது ஒரு அசட், அதனால இது அசட் அக்கௌண்ட், ரெண்டாவது டைப் சார்ந்தது. ரெண்ட் பெய்டு ரூபீஸ் 800. அப்ப ரெண்ட்ங்கிறது செலவு, வருமானம், இது ரெண்டையும் குறிப்பது தான் நாமினல் அக்கௌண்ட் சொல்றோம். அப்ப ரெண்ட்ங்கிறது எனக்கு ஒரு செலவு, அதனால நாமினல் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது கூட்ஸ் சோல்ட் டு ராமு, எவ்வளவு சார், 5,000. கூட்ஸ் சோல்ட் டு ராமு. அப்ப ராமுக்கு கூட்ஸ் சோல்ட் பண்றோம், அப்ப ராமுங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப நாம ஒரு அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரையிலும் சார் நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. நாம இப்பதான் அக்கௌண்ட்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். அப்ப அந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போது நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அது பிரச்சனை கிடையாது சார், நமக்கு அது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதுல இருந்து தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். வாட் யூ மீன் பை அக்கௌண்ட்ஸ்? அப்ப வாட் யூ மீன் பை சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி? யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி. அப்ப சிங்கிள் என்ட்ரி என்ன, டபுள் என்ட்ரி என்னன்னு தெரியும். அப்ப சிங்கிள் என்ட்ரினா இது வந்து யார் வேணாலும் எழுதலாம் சிங்கிள் என்ட்ரி. ஆனா டபுள் என்ட்ரி இந்த ரூலை கரெக்டா தெரிஞ்சு அந்த ரூல் பிரகாரம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் கிரெடிட் 2 எழுதக்கூடியது தான் நாம டபுள் என்ட்ரின்னு சொல்றோம். அப்ப சிங்கிள் என்ட்ரிக்கும் டபுள் என்ட்ரிக்கும் உனக்கு வித்தியாசம் கரெக்டா தெரியணும். அப்ப பர்சனல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம், இம்பர்சனல் ஒரு அசட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம், அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம். அப்ப பர்சனல் அக்கௌண்ட்னா ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும், இம்பர்சனல் அசட் அக்கௌண்ட்னா ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு நாமினல் அக்கௌண்ட்னா எப்படி டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு நாமினல் அக்கௌண்ட்னா டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியரா பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நாளைக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார், நாளை நாம பார்க்கக்கூடியது என்ன பண்றோம், இது ஒவ்வொருக்கும் டிரான்சாக்ஷன் எப்படி போட போறோம் அப்படிங்கறத கிளியரா பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப நான் ஏற்கனவே இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்தோம், பேஜ் நம்பர் 44, 45. இது என்ன பண்றீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்ல அந்த இல்லஸ்ட்ரேஷனை நாம சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த சொல்லி கொடுத்த பிரகாரம் அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் போட்டு பார். you know that what do you mean by accounting equations அப்படிங்கிற கணக்கு போட்டு பாரு. அப்பப்ப உனக்கு முடியல அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோ. புரியுதுங்களா?
அப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோ. அப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸை பொறுத்தவரை ஒரு 2 மார்க்ஸ்ல ஒரு சின்னதை கொடுத்தா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பான். புரியுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுல இருந்து தான் சார் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேர்னல்ஸ்ல இருந்து தான் ரொம்ப முக்கியம். அது ஜேர்னல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவாக ஞாபகம். அப்ப ஆக்சுவலா இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்ப டெபிட் த ரிசீவர் பெறுபவர் கணக்கு பற்று, தருபவர் கணக்கு வரவு. அப்ப ஆக்சுவலுமே ஒரு ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் உன்னுடைய டிரான்சாக்ஷனா ட்ரீட் பண்ணிக்கோ. இப்ப கூட்ஸ் வாங்குறீங்கன்னா நீ தான் கூட்ஸ் வாங்கதான் நினைச்சுக்கோ. ரெண்ட் கொடுக்குற அப்படின்னா நீ தான் ரெண்ட் பே பண்றேன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி சேல்ஸ் பண்றீங்கன்னா நீ தான் சேல்ஸ் பண்ற. அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உன்னுடைய டிரான்சாக்ஷனா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது ரூல் என்ன தெரியுமா? அதாவது தன்னுடைய தன்னுடைய பெயரிடம் வரக்கூடாது. யூ நீட் நாட் என்டர் இன்டு த personal account into the particular person. உதாரணத்துக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா சார், உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வீட்டில் நம்முடைய பெயர் இடம்பெறக்கூடாது. அதை தெளிவா நம்ம வீட்டில் நம்ம பேரு இடம்பெறக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நாம என்ன பண்றோம், கூட்ஸ் ரிசீவ்டு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்ப கூட்ஸ் ரிசீவ் பண்றது யாரு? நாம இல்லைங்களா? அப்ப அந்த கூட்ஸ் ரிசீவ் பண்றதுனால இந்த இடத்துல டெபிட் ரிசீவர், அப்ப நாம தான் ரிசீவ் பண்ணோம். அப்ப நம்ம இடத்துல நம்ம பெயர் இடம்பெறக்கூடாது. ரெண்டாவது புரியுதுங்களா? அதாவது உன்னுடைய வீட்டுல அடுத்தவங்க பெயர் ஏற்படலாம். இப்ப உதாரணத்துக்கு கணேஷ் வீட்டுல முருகன் வரலாம், முருகன் வீட்டுல கணேசன் வரலாம். ஆனா கணேஷ் வீட்டுல கணேசன் வரக்கூடாது, முருகன் வீட்டுல முருகங்கிற பெயர் இடம்பெறக்கூடாது. ரெண்டாவது. அடுத்தது 3, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் உன்னுடைய டிரான்சாக்ஷனை பயன்படுத்திக்கோ. அதே மாதிரி ரெண்டாவது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பெயர் இடம்பெறக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது நம்ம வீட்டுல முருகங்கிற பேர் வரலாம், முருகன் வீட்டுல கணேசங்கிற பேர் வரலாம், கணேசன் வீட்டுல சண்பகன் பேர் வரலாம், எப்படியோ பேர் வரலாம். ஆனா உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பேர் ரெக்கார்டக்கூடாது. மூணாவது ரூல், யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த cash transaction and the credit transaction. You know the difference between the cash transaction and credit transaction. மூணாவது, கொடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ரொக்க நடவடிக்கையா கடன் நடவடிக்கையா? That's called a transaction. Cash transaction or credit transaction தெரியும். அப்ப cash transaction means what and credit transaction means what? அப்ப cash transaction என்ன தெரியுமா சார்? காசை கொடுத்துட்டு பொருள் வாங்கினா cash transaction. கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் பொருள் வாங்கிக்குவேன், காசு கொடுக்க மாட்டேன். தட்ஸ் கால்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்ப இது ஈஸியா எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா, கேஷ் டிரான்சாக்ஷன்ல பெயர் கொடுக்கப்பட மாட்டாது. கேஷ் டிரான்சாக்ஷன், அப்ப கேஷ் டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன்ல பெயர் இடம் பெறாது சார், ஒரு பர்சனோட நேம் இடம் பெறாது. ஆனா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல ஒரு பெயர் இடம்பெறும். ஒரு பெயர் இடம்பெற்றால் அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்ப ஏன் சார் கேஷ் டிரான்சாக்ஷன்ல பெயர் இடம்பெறும், ஏன் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல பெயர் இடம்பெறாது அப்படின்னு பார்த்தா, சார் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நீ கடையில போய் ஒரு திங்ஸை பர்ச்சேஸ் பண்றோம், புரியுதுங்களா? அப்ப திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு புக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த புக்கு 250 rupees வச்சுங்க, 250 ரூபா அந்த புக்கினுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக நாம என்ன பண்ணிடுறோம் சார், 250 ரூபாய் ஒரு 200 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த புக்கு வாங்க போறோம். உடனே அந்த புக்கு ரேட்டை கேட்கறோம், 250 rupees சொல்றோம். அப்போ உங்கள்கிட்ட ஒரு 200 rupees தான் இல்லைங்களா? அப்ப 200 rupees கொடுத்துட்டு அந்த புக்கை வாங்கிக்கிற உடனே அவன் நம்ம 250 ஆனா நாளைக்கு வந்து 50 rupees தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 மட்டும் கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டு வருவேன். உடனடியா அதுல என்ன பண்றான் சார், யாரு அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்றான் தெரியுமா, உன்னுடைய தேதியை போட்டு உன்னுடைய பேர் எழுதி வச்சு வர வேண்டியது 50 ரூபான்னு போடுறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த பேர் எதுக்காக எழுதுறான், வர வேண்டியது 50 ரூபாய் மட்டும் போட்டு வச்சு என்ன ஆகும், யாருக்கு இருந்து வருதுன்னு தெரியாது இல்லைங்களா? அப்ப உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருந்தால், உன்னுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் ஞாபகம் வருவதற்காக உன்னுடைய பெயர் எழுதப்படுகிறது. அதனாலதான் சார் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல பெயர் எழுதப்படும், கேஷ் டிரான்சாக்ஷன்ல பெயர் எழுத வேண்டியது. 200 rupees, அதாவது 250 rupees புக்கினுடைய ரேட் அப்படின்னா சார், இமீடியட்டா 250 rupees கையில காசு கொடுத்துட்டீங்கன்னா நீ யாரோ அவன் யாரோ, உன் பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சார் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ல பெயர் எழுதப்படும், கேஷ் டிரான்சாக்ஷன்ல பெயர் எழுதப்படாது.
அப்ப இந்த 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதுங்களா? தெளிவா இந்த 3 தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னா சார் ஈஸியா நாம இந்த கணக்கு சால்வ் பண்ணலாம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் அதாவது நாட் recorded in the whole name. ரெண்டு cash transaction and credit transaction. C. All every transactions are in your own transactions. புரியுதுங்களா? இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதுங்களா? மீதி நாளைக்கு இதனுடைய டிரான்சாக்ஷன்ல ஒரு இதை நாம பார்ப்போம். ஓகேவா? புரியுதா? நாளைக்கு இதுல நாம ஒரு கணக்கை போட்டுப்போம். அப்ப அடுத்தது சார் பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா Reserve Bank of India. Reserve Bank of India. Sir, actually, நேற்று பார்த்தோம் the Reserve Bank of India பத்தி பார்த்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார், இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தவரையிலும் ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்ப ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இந்த ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, ஆச்சு 10 நிமிஷம். ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கர் அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். பாருங்க, ஆர்பிஐ அக்செப்ட்ஸ் மணி
accepts money into the central and the state government accounts and make payments on their behalf. It manages the government debt responsible for the issue of new loans. It advises the government to quantum, timing and terms of new loan. It provides ways and means of advance to the government to the temporary financial needs. Government funds, inter-government and inter-departmental account adjustment are carried on by the government. Banker and financial advisors to the government. RBI give the necessary financial advising given to the government. Well, financial advisor now, you know that policies frames are recommended by the Reserve Bank to the government. அப்போ financial advisor, legal advisor நாம் என்ன பண்ணிடலாம், கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுறோம். அதாவது சில திட்டங்கள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? சில நலத்திட்டங்கள், சில இதில் நம்ம ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது வந்து நம்ம இப்போ ஃப்ரீ அரிசியாக கொடுக்குறது, அதே மாதிரி வந்து டெலிவிஷன்ஸுக்கு கலர் டெலிவிஷன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது, பிரிட்ஜ் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த ஃபேனு, அம்மா ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த லேப்டாப்பு இதெல்லாம் +2 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா சார்? இதெல்லாம் என்ன தெரியுமா சார்? இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக நாம் யாருக்கு கொடுக்குறோம்? given to the peoples. புரியுதுங்களா? அப்ப நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன தெரியுமா, போதுமான ஃபண்ட்ஸ் நம்ம கையில இருக்கா? அப்ப இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணுது இல்லைங்களா? பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் நமக்கு கொடுக்கறதுனால, அதாவது 20 கோடி 30 கோடி நமக்கு என்ன ஆகுது, ஃப்ரீ சைக்கிள் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் சார், கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது சார், ஃப்ரீயா கொடுக்குது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப கவர்மெண்ட் கையில எவ்வளவு இருப்பு இருக்கு, அப்ப இந்த நிலத்திட்டங்கள் இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணா நமக்கு போதுமான கையிருப்பு பணம் இருக்கா? அப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா சார், நாட்டில் இன்ஃபிளேஷன் டீப்ளேஷன் ஏற்படும். அதனால இந்த நலத்திட்டங்களை நீங்க செயல்படுத்த கூடாது, இந்த நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு அப்பப்ப பணம் கையிருப்பில் எவ்வளவு உள்ளது, ஃபியூச்சர்ல எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அப்பப்ப அட்வைஸ் கொடுக்கறது எது தெரியுமா சார்? இந்த ரிசர்வ் பேங்க். அதான் நாம என்ன சொல்றோம் சார், பேங்கர் அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். அடுத்து பாருங்க, monopoly of note issue. Monopoly of note issue means nothing but the RBI sole authority to printing and issue of currency notes and expert on the 1 rupee note. It duty to RBI to ensure the sufficient number of good quality currency notes are available to the public to exchange currency and coins not fit for circulation. 1 rupee note all consists of the issued by the Ministry of Finance. Currency notes are printed Nasik, Devas and Salboni. இந்த மாதிரி இடத்துல இல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். அதாவது monopoly of note issueனா, அதாவது நோட்டு அச்சடிக்கும் உரிமை யாருக்கு மட்டுமே உண்டு, சென்ட்ரல், அதாவது ஆர்பிஐக்கு மட்டுமே உண்டு. புரியுதுங்களா? அப்ப 1 ரூபாய் நோட்டு இதெல்லாம் அச்சடிச்சு வெளியிடுறாங்க, புது கரன்சி வருது இல்லையா? அந்த புது கரன்சி எல்லாம் அச்சடிக்கும் உரிமை யாருக்கு மட்டும்தான் உண்டு? அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அச்சடிச்சு வெளியிடக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? ரிசர்வ் பேங்க் இருக்கு. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் நோட்டு தான் அச்சடிச்சு விடலாங்கிறாங்களே, அப்ப நிறைய அச்சடிச்சு நிறைய காசு வெளியே விட வேண்டியதானே? ஏன் நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சார் அந்த மாதிரி அச்சடிச்சு நோட்டை வெளியிடலாம் சார். அந்த மாதிரி அச்சடிச்சு உங்க கையில காசு இல்லையா, இந்த ஒரு 2 கோடி ரூபா வச்சுக்கணும், என் கையில 2 கோடி, உங்க கையில 2 கோடி, உங்க கையில 2 கோடி, எல்லாருக்கும் நோட்டு அச்சடிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன பண்ணுவோம் சார், 2 கோடி ரூபா வச்சு சும்மா இருக்குமா? தேவையற்ற பொருட்களை என்ன பண்ணுவோம், நீயும் கார் வாங்க ஆரம்பிப்பேன், நானும் கார் வாங்க ஆரம்பிப்பேன். அப்ப நீயும் 10 லட்ச ரூபா கார் வாங்குவோம், நானும் ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்குறேன்னு வச்சுங்களேன். அப்ப 2 பேரும் போய், அப்ப நாட்டுக்கு அத்தனை பேரும் போய் ஒரு 100 பேர் ஒரு காருக்காக போறான்னு வச்சுங்களேன், உடனடியே இல்லாமா அந்த 10 லட்சம் ரூபாய் 50 லட்சம் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப 50 லட்சம் சொல்லும் போது என்ன ஆகும், அந்த காருடைய பொருளுடைய விலை, அதனுடைய மதிப்பு அதிகரிச்சிடும் சார். பணத்தினுடைய மதிப்பு அத்தனையும் குறைஞ்சிரும், பணத்துக்கு மதிப்பே இருக்காது. தட்ஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன, பண வீக்கம் சொல்லுவோம். அதே மாதிரி மக்கள் கையில பணம் இல்லைனாலும் பொருள் எங்க போயிடும், ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடும்.
அப்போ பொருளுடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சிடும், பணத்தினுடைய மதிப்பு எதிர்ந்துடும். அப்ப இது ரெண்டும் தட்ஸ் கால்ட் எ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவோம். ரெண்டு சமநிலையில் இருக்கணும் சார். அதாவது எது இருக்கணும், இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது, டீப்ளேஷன் இருக்கக்கூடாது, ரெண்டு சம அளவில் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு நாடு நல்ல நாடு என்பதற்கு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா இந்த கரன்சி நோட்டு எப்படி சார் அச்சடிச்சிருக்காங்கன்னா, அதனால இது எப்படி சார் அச்சடிக்கிறான்னு கேள்விக்கலாம் சார். கரன்சி நோட்டு சௌரியத்துக்கு அச்சடிக்க முடியாது சார். உடனே நமக்கு டேமேஜஸ் நோட் இருக்கு இல்லைங்களா, டேமேஜஸ் நோட்டு, கிழிஞ்ச நோட்டு அல்லது ஓட்டுறது நோட்டு, செல்லாத நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த செல்லாத நோட்டெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணிடுவோம், வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை பேங்க் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம பேங்க்ல கொடுத்துட்டு அந்த படத்தை மாத்திக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த செல்லாத நோட்டெல்லாம் இப்போ 100 ருபீஸ் எனக்கு செல்லாத நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ல அந்த நோட்டு கொடுத்துட்டு வேற நோட்டு செல்லாத நோட்டு வாங்கிக்கும். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கிற வர செல்லாத நோட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இப்ப உங்க பேங்க், உங்க பக்கத்து ஊர்ல என்ன பேங்க், இந்தியன் பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இந்தியன் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வேற நோட்டு வாங்கிடுவேன். அந்த நோட்டெல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பான். அப்ப எல்லாத்துக்கிட்ட இருந்து அந்த நோட்டை சேகரிச்சு உடனடியாக என்ன பண்ணிடுவான், இதை கம்ப்ளீட்டா வருஷத்துல ஒரு தடவை எல்லா பேங்க்கும் எதுக்கு அனுப்பும், ரிசர்வ் பேங்க் அந்த நோட்டை அனுப்பிச்சிடும். உடனே ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க சார், அப்ப 100 ரூபாய் நோட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 100 ரூபாய் நோட்ல அந்த 100 ரூபாய் நோட் என்ன இருக்கும், கீழே நம்பர் கொடுத்துருப்பான் இல்லையா சார், நம்பர் இருக்கும் ரூபாய் நோட்ல அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்குவான் யாரு, பேங்க் நோட் பண்ணிக்கிட்டு அந்த நோட்டை பூரா என்ன பண்ணிடுவான், அந்த நோட்டை பூரா எரிச்சிருவான். அந்த நோட்டை பூரா ரிசர்வ் பேங்க் அந்த நோட்டு பூரா எரிச்சிருவான். அப்ப இந்த குறிப்பிட்ட நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு ஒரு நோட் அச்சடிக்கும். என்ன மதிப்பு, 100 ரூபானா 100 ரூபாய், 20 ரூபானா 20 ரூபாய், 500 ரூபானா 500 ரூபாய், 1000 ரூபானா 1000 ரூபாய், அந்த நோட்டை அச்சடிக்கும். இந்த மாதிரி தான் அச்சடிக்க முடியுமே தவிர உன் ஜவரியத்துக்கு எல்லா நோட்டையும் அச்சடிக்க முடியாது. அதான் மொனாஃபி ஆஃப் நோட் செய்யணும். அடுத்தது பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்லுவோம். அப்ப பேங்கர்ஸ் பேங்க் என்ன, வங்கிகளுக்கெல்லாம் வங்கி. The relationship between the RBI and other banks in the country is just like the relations of commercial bank within the customers. RBI maintains the current accounts of all commercial banks in the country. All scheduled banks should deposit the percentage cash reserves with RBI. All banks can receive loan from RBI and read discovery of bills and against the appropriate securities. Bankers bank. வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்லுவோம். வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னா RBI தான் நம்ம தலைமை வங்கின்னு சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 19 பேங்க் நேஷனலைஸ்ட் பேங்க்னு சொல்றோம். அப்ப இந்த 19 பேங்க்ஸ்ல நேஷனலைஸ்ட் 19 பேங்க்ஸ் சொல்லும்போது நம்ம எதை சொல்றோம், இந்தியன் பேங்க் சொல்றோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்றோம், கனரா பேங்க்ங்கிறோம், எஸ்பிஐங்கிறோம், எஸ்பிஐன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறோம். இந்த மாதிரி பேங்க் எல்லாம், கமர்ஷியல் பேங்க், எல்லா பேங்க் இருக்கு இல்லைங்களா, எல்லா பேங்க்குக்கும் தலைமை ஹெட் யாரு சார், ரிசர்வ் பேங்க். இதனுடைய அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டா வெரிஃபிகேஷன் பண்றது பாருங்க ரிசர்வ் பேங்க். அப்ப இந்த பேங்க்ல என்ன பண்ண